ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டு எண்கணிதம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து போட்டோம். ஸோ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கூட்டுத்தொடர் வரிசை இருக்கு இல்லையா, அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்லேருந்து சில கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் மெத்தடை விட இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி கொஷின் கொடுத்து கேட்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒரு தாய் தன்னிடம் உள்ள 207 கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றில் இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன் 4623 ஆகும். ஒவ்வொரு குழந்தையும் பெரும் தொகையினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன்லேயே எடுத்துக்கலாம். இப்போ வந்து 50, 51, 52 அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், இல்லை 50, 52, 54ன்னு ரெண்டாக கூடுற மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ அதோட மிகச்சிறிய 2 கூட்டுத்தொகையை எடுத்து பெருக்கி பார்த்தோம் அப்படின்னா 4623 வரணும். 3ஐயும் கூட்டோம்னா 207 வரணும். ஸோ இந்த கண்டிஷன் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை நம்ம வந்து டிக் பண்ணிடலாம். பட் நமக்கு இப்போ இங்கே கொடுக்கல. ஸோ ஜென்ரல் மெத்தட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடாது, இவ்வளோ லென்த்தாக நாங்கள் எக்ஸாமில் போட்டோம் அப்படின்னா எப்படி எங்களுக்கு டைம் பார்த்தோம் அப்படின்னு. ஸோ நான் சொல்லிட்டேன். ஸோ ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பட் கொடுக்காத பட்சத்தில் நம்ம நார்மல் மெத்தடில் தான் போடணும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பேத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த 3 அமௌண்ட்டும் நமக்கு தெரியாது. அதில் 2 சிறிய தொகையை எடுத்து அதை பெருக்கினா தான் இது வரும். ஸோ அதுக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த 3 நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுக்கணும்னா, எப்பயுமே மைனஸ் ப்ளஸ் வர்ற மாதிரி 3 நம்பரை செலக்ட் பண்ணணும். ஏன் ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D நீங்கள் எடுக்கலாமேன்னு கேட்கலாம். எஸ் எடுக்கலாம். பட் நமக்கு ஏவோட வேல்யூவோ டியோட வேல்யூவோ கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஏவோ வேல்யூ வேணும், டியோட வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி 3 வேல்யூவோ எடுத்தாதான். இதே இது 4 வேல்யூ கொடுத்தாங்கனாலும் ஏ மைனஸ் வர்ற மாதிரி மைனஸ் டியோ மைனஸ் 2டியோ வர்ற மாதிரி நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஸோ இதுவும் கூட்டுத்தொடர் வரிசையில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ ஏங்கிறது முதல் உறுப்பு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க உறுப்பும் பின்னாடி இருக்க உறுப்பும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த 3ஓட கூடுதல் நமக்கு தெரியும் 207. ஸோ அப்போ இதை 3ஐயும் கூட்டுங்க. ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. ஸோ இதில் கூட்டும்போது நமக்கு என்ன ஆயிரும், டி கேன்சல் ஆயிரும். அப்போ ஏவோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இப்போ ஏ மைனஸ் டி மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டோட்டல் வந்து 207 எடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆயிரும். ஸோ 3a = 207 அப்படின்னா ஏயோட வேல்யூ என்ன வரும், 69 வரும். இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஏ கண்டுபிடிச்சிட்டு இப்போ அடுத்த ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன். இது 2 தானே சிறுசு, 3 இது 2 தான் சிறுசு, இதுதான் பெருசு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த 2ஓட பெருக்கல் பலன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ = 4623. ஓகேவா, எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 69 மைனஸ் டி இன்ட்டு 69 = 4628 இங்கே 23. ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், 69 இந்த சைடு கொண்டு வரலாம். அப்போ 69 மைனஸ் டியோட வேல்யூ என்ன இருக்கும், 4623 டிவைடட் பை 69 இருக்கும். ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணிடலாம். அடித்தோம் அப்படின்னா நமக்கு 67 கிடைக்கும். ஓகே. இப்போ டியோட வேல்யூ வேணும்னா 69, இந்த 67 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த மைனஸ் டி இந்த சைடு கொண்டு போனோம்னா ப்ளஸ் டி. இப்போ டியோட வேல்யூ என்ன, 2. ஏவும் கிடச்சிருச்சு, டியும் கிடச்சிருச்சு. அது தூக்கி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 வேல்யூயும் கிடச்சிருமா. அப்போ 69 மைனஸ் 2 வந்து 67, அதான் முதல் உறுப்பு. அடுத்து 69, அடுத்து 71. ஸோ இதுதான் அந்த 3 பங்கு. ஸோ இந்த 3 பங்கில் இது 2ஐயும் பெருக்கும்போது 4623 கிடைக்குது. 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 207 கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. முதல் இருக்கையில் பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி எத்தனை ரோ இருக்கு, 30 ரோஸ் இருக்கு. ஓகேவா. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதல். அப்போ அடுத்த வரிசை எவ்வளோ இருக்கும், 22. அதுக்கு அடுத்து 24. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா கடைசி வரிசைனா என்ன, இந்த 30வது வரிசையில் எத்தனை சீட் இருக்கும், அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக பண்ணலாமா. ஸோ இதுக்கு எப்படி பண்ணணும், இப்போ T30 கேட்குறாங்க. ஸோ T30யோட வேல்யூ தானே கேட்குறாங்க. T30 எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன, a + n - 1d. என்னங்கிறது இங்கே 30. இப்போ n - 1ங்கிறது 29d.
நமக்கு ஏ தெரியுமா, ஏங்கிறது 20. ஸோ ஆன்சர் 20 இங்கே போட்டுருங்க, 29. டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூ, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 2. ஸோ அப்போ அவ்வளோதான். ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 20 ப்ளஸ் இதை பெருக்கணும்னா 58 கிடைக்கும். ஸோ கூட்டணும்னா 78. அப்போது அந்த 30வது வரிசையில் 78 சீட்டு வந்து இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது வந்து சிம்பிளான கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கு. வெப்பநிலை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் திங்கள் முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல், அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 5 நாளுக்குரிய என்னது வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 3யோட கூடுதல் வந்து 0 டிகிரி, அடுத்த 3 அதாவது அகெயின் வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 டிகிரி இருந்துச்சுன்னா இந்த 5ஓட வேல்யூ என்ன, 5 நாட்களின் வெப்பநிலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிக்கணும். இதோட வேல்யூ நம்மளா சப்ஸ்டியூட் பண்ணலாமா, எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி தான் a - d இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்டோட வேல்யூ a - d, செகண்டோட வேல்யூ a, அடுத்து a + d, அடுத்து a + 2d, அடுத்து a + 3d. ஏ இங்கே நம்ம மைனஸில் எடுக்கிறோம்னா அப்போ தான் ஏதாவது ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3யோட ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 ஆட் பண்ணுங்கள், என்ன வரும், டி கேன்சல் ஆயிரும், 3a மட்டும் கிடைக்கும். ஸோ 3a = 0னா ஏவோட வேல்யூ 0. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த டி ஆட் பண்ணலாமா. ஸோ அடுத்த டி ஆட் பண்ணுங்க, 3a வரும். 3a + 2 3 1 அப்படிங்கிறப்போ மொத்தம் 6d கிடைக்கும். இதோட வேல்யூ 18ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இங்கே 0வை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஹோல் டேர்மும் 0 ஆயிரும். ஸோ 6d = 18னா டியோட வேல்யூ 3. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சுமா, a - dங்கிறப்போ -3 கிடைக்கும். அடுத்து a வந்து 0, a + dனா +3, அடுத்து 2 6, அடுத்து 3 9. ஸோ அப்போ அந்த 5 வெப்பநிலை என்பது -3 0 3 6 9. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிரியா தனது முதல் மாத வருமானமாக 15,000 ரூபாயை வாங்குறாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1,500 ரூபாய் கூடுது. ஸோ அப்போ சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேலரி அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 15,000 ரூபா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்குறாங்க. அடுத்த மாதமே 1,500 ரூபாய் கூடுது. அப்போ என்ன ஆயிரும், 16,500 ரூபாய். அடுத்த மாதங்கிறப்போ 18,000 ரூபாய். இப்படி இன்க்ரீஸ் ஆகுமா. அடுத்து அவளுடைய முதல் மாத செலவு, ஸோ அவள் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, 13,000 ரூபாய். அப்போ 15,000லேருந்து 13,000 ரூபாயை செலவழிச்சிட்றான். அப்போ எக்ஸ்பென்ஸும் என்ன ஆகுது, ஒவ்வொரு மாதமும் 900 ரூபா கூடுது. அப்போ அடுத்ததுக்கு 13,900, அடுத்ததுக்கு 14,800, இப்படி வரும், இன்க்ரீஸ் ஆகும். இப்படின்னா பிரியாவின் மாதாந்திர சேமிப்புனா சேவிங்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிச்சு அப்படின்னா எத்தனை மாதம் கழிச்சு அவரோட சேவிங்ஸ் 20,000 ரூபாயை டச் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிஎன்னோட வேல்யூ வந்து 20,000 ரூபாயா இருந்துச்சுன்னா அந்த எண்ணோட வேல்யூ எவ்வளோ. இப்போ சேவிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுலேருந்து இதை கழிக்கலாமா, 12,000 ரூபாய். முதல் மாத சேவிங்ஸ் 12,000 ரூபாய். இதுலேருந்து இங்கே கண்டுபிடிச்சோம்னா 12,000 ரூபாங்க, 2,000 ரூபாய். 15லேருந்து 13 போச்சுன்னா 2, இங்கே பார்த்தீங்கன்னா 2,600 கிடைக்கும். அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா 3,200 கிடைக்கும். ஸோ இதுவுமே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிருக்கா, 600 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ 2,000 சேவிங்ஸில் மட்டும், ஏன்னா சேவிங்ஸ் தானே கேட்டிருக்காங்க, 20,000 ரூபாயை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ மந்த் ஆகும்னு. ஸோ அப்போ ஏ கிடைச்சிருக்கு, டி கிடைச்சிருக்கு. டி வந்து 600 கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு டிஎன் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. டிஎன் = a + n - 1 × d. இப்போ ஏ வந்து 2,000 அப்படின்னு தெரியும், என்ன தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க, n - 1. டியோட வேல்யூ 600 அண்ட் டிஎன்னோட வேல்யூ என்ன, 20,000. அதானே இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே 20,000 கொடுத்துட்டாங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 2,000 ரூபாயை இதில் வச்சு கழிச்சிருங்க, 18,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ 18,000 ரூபாய் டிவைடட் பை 600, ஏன்னா இந்த 600 இன்ட்டில் இருக்கும்போது இதில் வரும், n - 1 இருக்குமா. ஸோ அடித்தோம்னா 30 வரும்.
ஸோ 30 + 1 = n. ஸோ என்னோட வேல்யூ என்ன வருது 31. அப்போ 31 மாதத்தில் வந்து யாருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பிரியாவுக்கு அவளோட சேமிப்பு வந்து 20,000 ரூபாயை அடைஞ்சிரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 4 சம்முமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் கேட்கக்கூடியது. கூட்டுத்தொடர் வரிசையில் நமக்கு டைரெக்டாக கேட்பாங்க, இல்லை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. பட் இந்த மாதிரி கொஷின் கொடுத்து கேட்குறது இந்த மாதிரி சம்மு. இதில் ஒரு சில சம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சீரீஸ் வரும். கூட்டுத்தொடர் வரிசையிலே சீரீஸ் வச்சு கேட்பாங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.